கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் என்ன பேசப் போகிறார்? சங்கீதம் 109வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனார், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, சாபத்தை விரும்பாதே. சில குடும்பங்களில் சில பெண்கள், சில ஆண்கள், சில பிள்ளைகள் சாபத்தை விரும்புவார்கள். சில குடும்பங்கள் சாபமான வார்த்தைகளையே பேசுவார்கள். நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் செத்து போயிடுறேன், எனக்கு இது கிடைக்காது, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது, இது என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே வராது அப்படிங்கிற ஒரு சாபமான வார்த்தைகளையே பேசுவார்கள். சாபத்தை விரும்பியவருடைய வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்யவே முடியாது. எப்பொழுதுமே நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், எப்பொழுதுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வேணும். பாசிட்டிவாக நம்ம பேசணும். மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது நெகட்டிவாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். நெகட்டிவாக என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், நானும் என் குடும்பம் சகலவிதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். சாபமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இழந்து விடுவார்கள். என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து மீண்டுமாய் சொல்கிறார், சாபத்தை விரும்பினால் அது வரும். சாபத்தை தயவு செய்து பேசாதீங்க. ஆசீர்வாதமுள்ள வார்த்தையை வீட்டில் பேசுங்க. ஆசீர்வாதமாக நண்பரிடத்தில் பேசுங்க. உங்களிடத்தில் பழகக்கூடியவர்களே ஒரு சிலர் நெகட்டிவாகவே பேசுவாங்க. அவரிடத்தில் நீங்கள் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்க. பாசிட்டிவாக பேசுறதுல உங்களுடைய அன்பை செலுத்துங்க. பாசிட்டிவாக பேச 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 கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாசிட்டிவ் என்பது எதை குறிக்கும் என்றால் ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை குறிக்கும். ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவரிடத்தில் பழகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான முன்னேற்றத்தை தேவன் கொடுப்பார். என் கர்த்தர் மீண்டுமாய் சொல்கிறார், சாபத்தை விரும்பாதே, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு நான் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.